ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு குக் வித் தாரா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் ஜாலூர் முர்த்தபா. ஆல்ரெடி ஸ்டஃப்டு பரோட்டா முர்த்தபா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜாலூர் முர்த்தபா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜாலூர் பண்ணுறதுக்கு நான் மைதா 2 கப் எடுத்துருக்கேன். அது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கோகோனட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் 1 கப். கோகோனட் பவுடர் இல்லைன்னா கோகோனட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 2 எக் ஆட் பண்ணிக்கோங்க. எக் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். அந்த மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்ட பிறகு இப்போ நான் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள், மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ உள்ள ஸ்டஃபிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் கட் பண்ண மட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன், பீஃப் எது வேணால் எடுத்துக்கலாம். இது கூட உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் மட்டன் நல்லா வேக வச்சுக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துட்ட பிறகு ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ், பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதை நீங்கள் ப்ரானில் கூட ட்ரை பண்ணலாம். ப்ரான்லேயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதை கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் லோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜாலூர் பண்ணிடலாம். ஜாலூர் பண்ணுறதுக்கு ஒரு தவாவில் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஜாலூர் பரோட்டா போட்டுங்க. ஆல்ரெடி ஜாலூர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த சேனலில் பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நல்லா கீ அப்ளை பண்ணி ஜாலூர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜாலூர் ரெடி ஆயிடுச்சு. ஜாலூர் ஒரு 10 to 15 உங்களுக்கு தேவையான ஜாலூர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 எக்கை பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜாலூர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை எடுத்து நல்ல பொரிஞ்ச பக்கம் நம்ம சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சைடில் எக் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்ஸை மேலே உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு மடிச்சுக்கலாம். இப்படி செய்யும் போது நம்மளுக்கு வேகாத பக்கம் கொஞ்சம் வெளியே வர்றதுனால அதுவும் நல்லா வெந்து மொறுமொறுன்னு வரும். இப்போ மேலே எக் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை தவாவில் போட்டு எடுக்கலாம். தவாவில் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாலூர் முர்த்தபாவை தவாவில் அப்ளை போட்டுருங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இது கூட எக் அப்ளை பண்ண வேணாம், மட்டன் அதெல்லாம் வேணாம். அதுக்கு பதிலாக கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா ஃப்ளிப் பண்ணி விடுங்க. 2 சைடும் நல்லா ஃப்ளிப் பண்ணி பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதை சர்வ் பண்ண ரெடி. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். முறுமுறுன்னு இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சது தான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.